وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم حق على المزور أن يكرم الزائر صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பரக்கத்தும் அருளும் நிறைந்த இந்த மஸ்ஜித் சுபுகோடு அல்லாஹ் துவக்கம் செய்தான். இதற்கு காரணமாக இருந்த பெருமக்கள், உதவியவர்கள், குறிப்பாக இமாம் ஹதரத் பெருந்தகை, நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தின் ஒவ்வொரு தனிநபர்களும் தாய்மார்களும் அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் இந்த பரக்கத்தை முழுமையாக கொண்டு சேர்த்து வைப்பானாக. இங்கே வந்திருக்கிற நாம் யாவரும் அதை அடைந்து கொள்ள செய்வானாக. ஒன்றை மாத்திரம், சுபுகு நேரம், எனக்கு பேசுறதுக்கு இன்னொரு நேரம் ஒதுக்கி இருக்கிறாங்க மகரிபுல, இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றணும்னு சொன்ன போது ஞாபகத்திற்காக வந்தவங்க அமானிதங்களை அல்லாஹ்வின் அருளை சுமந்துட்டு போதாங்க. வாழ்க்கை என்பதை அல்லாஹ் கொடுத்தான். இதை சரியாக பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம். நான் சரியாக பாதுகாக்க ஒரு விஷயத்தை விளங்குங்கள். என்னை சும்மா கஷ்டப்படுத்துவது என் ரப்புக்கு விருப்பமே கிடையாது. எனக்கு கஷ்டம் கொடுப்பதால் அவனுக்கு என்ன லாபம்? வாழ்க்கையில கஷ்டம் வருகிறது, வீட்டுல பிரச்சனை, மனைவி சங்கடப்படும் நிலை, பிள்ளைகளுக்கு கஷ்டம், வியாபாரங்களிலே சோதனை, மன அளவில் பாதிப்பு, நல்ல நடமாடுகிறோம், கீழே விழுகிறார்கள், எலும்புகளின் முறிவுகள், எத்தனையோ சோதனை. ஏன்? அவனுக்கு என்ன லாபம்? உங்களை ரணப்படுத்துவதில் ரப்பு என்ன ஆசை அவனுக்கு? நான் யோசிக்க சொல்வேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 5-10 நிமிஷம் தான். இங்கிருந்து நீங்கள் விடை பெறணும் அழகான நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது. ஒரு 5 நிமிஷம். என்ன ஆசை அல்லாஹ்விற்கு என்று கேட்கிறான் அல்லாஹ். உங்களை கஷ்டப்படுத்துவதில் ரப்புக்கு என்ன நோக்கம்? ஏன் உங்களை அவன் சிரமப்படுத்த வேண்டும்? படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிரமம், நாடு தழுவிய சோதனை. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதால், சர்க்காரை ஆளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாக ஏற்றுக்கொண்டதால், ஈமானில் காற்றை சுவாசிப்பதால் 1000 மனப்போராட்டங்களும் மன உளைச்சல்களும் நெருக்கடிகளும். ஏன்? எதற்காக? அல்லாஹ்வுக்கு வேறு வேற இல்லை. என்னை கஷ்டப்படுத்துவதை தவிர்த்து அவன் அன்பாளன், அருளாளன். இன்னும் சொல்வேன், நான் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என் தாய்க்கு இருக்கிற பங்கு, என் தந்தை கொண்டிருக்கும் பங்கு, என்னுடன் இருப்பவர்கள் கொண்டிருக்கிற பங்கில் 100 மடங்கு அதிகம். நான் நல்லா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் ஆசைப்படுகிறான் நான் நல்லா இருக்கணும். ஏன்? ஆழமாக பதிவு செய்கிறேன். உன் நாவு என்னை நினைக்கிற போதெல்லாம், உன் உள்ளம் என் பக்கம் திரும்புகிற போதெல்லாம், நான் தடுத்ததில் நீ வெறுப்பு கொள்கிற போதெல்லாம்,
உன்னை கேவலப்படுத்த நான் விரும்ப மாட்டேன் என்றான் அல்லா. தவறு எங்கே? நான் சோதனைக்கு ஆளானதற்கு யாரு காரணம்? என் ரப்பை வருத்தப்படுவதா? இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், என் மீது நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள், உங்களை இழிவுபடுத்த மாட்டேன். நான் கொடுத்ததையெல்லாம் நன்றியோடு நினைத்து பாருங்கள், உங்களையே நான் சங்கடப்படுத்த போகிறேன். அப்படியானால் உங்களுக்கு நம்பிக்கை குறையும் போது கொஞ்சம் உங்களை புரட்டி எடுக்கிறேன். நன்றி இல்லாமல் வாழுகிற போது சோதனைகளை தருகிறேன். திறந்து பாருங்கள் திருக்குர்ஆனை. எனக்கு வரும் பல கஷ்டங்களுக்கு நாமே காரணம். அல்லாஹ்வை கோபப்படுவதா? அல்லாஹ்வை வருத்தப்படுவதா? எனவே நான் ஆழமாக உங்களுக்கு பதிவு செய்வதெல்லாம் 2 விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அவன் உபகாரம் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம், அவன் அருள்மலை பொழிகிற போதெல்லாம், ஒரு வியாபாரத்தை கொடுத்தான், ஒரு நல்ல மனைவியை கொடுத்தான், கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை கொடுத்தான். அவனுக்கு நன்றி உடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தே ஆக வேண்டும். அதுல குறை காணாதீர்கள். நான் ஆம்பளை புள்ள பிறக்கும் நினைச்சேன், பொம்பளை புள்ள பிறந்துச்சே என்று அப்போதுமா குறை காணுவது? குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே, குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே. திருமணமான 10வது மாதத்தில் உன் மனைவிக்கு குழந்தை பெறும் வாய்ப்பை கொடுத்தானே அல்லாஹ். அந்த வாய்ப்பை வாங்கியதற்கு பின்னால் உன் ரப்பை மறந்து அவனுக்கு நன்றி சொல்லாமல் ஆண்பள புள்ள பிறக்கலையே என்று நீ சொன்னால் அது எத்தனை வருத்தத்திற்குரிய காரியம். இன்னொன்று தெரியுமா? உங்களுக்கு ஆண் பிள்ளை சிறப்பா பெண் பிள்ளை சிறப்பா நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுக்கு எது சிறப்போ எது நிம்மதியோ அதையே அவன் கொடுக்கிறான். பெண் மக்களை கொடுத்தானா அதுதான் உனக்கு சிறப்பு, அதுதான் உனக்கு நிம்மதி. அல் பிந்து பரக்கத்துன், உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை பிறக்கிறதா உங்கள் வீடு பரக்கத்து மயமாகும் என்றார்கள் நபிகள் நாயகம். உங்க வீட்டுல தரித்திரம் போகணுமா, வறுமை போகணுமா, பரக்கத்து கிடைக்க வேண்டுமா? பெண் பிள்ளைகள் பிறக்கும் போது கிடைக்கும். ஏன் பெண் பிள்ளைகளை வெறுக்கிறோம்? அவன் ஆணை கொடுத்தான், அதுதான் உனக்கு ஹைர். இங்கே ஒன்றை மட்டும் தான் அல்லாஹ் விரும்புகிறான். நான் கொடுப்பது ஆணோ பெண்ணோ, கூடுதலோ குறைவோ. மனைவி நீ நினைத்தது மாதிரி இருக்கலாம், வேறு மாதிரியும் இருக்கலாம். நான் கொடுத்த போது கொடுத்தது நான், அதில் குறை பார்க்காமல் ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துவாயா. இதுல நம்ம கரெக்டா இருக்கமான்னு மட்டும் பார்த்துக்கங்க. அவன் கொடுத்ததில் குறை பார்ப்பது அழகல்ல, ஒரு அடிமையின் அடையாளம் அல்ல. நான் அத்தனை பேர்களும் அடிமைகள். அவன் எஜமான், கொடுக்கும் அதிகாரம் உண்டு. அவன் விரும்பும்படி கொடுக்கிறான். அவன் நாடியதைத்தான் செய்வான். அவன் நாடியதைத்தான் தீர்ப்பாக வழங்குவான். தீர்ப்பு வழங்குவது அவன் நாட்டம், செய்வது அவன் நாட்டம். அவன் எதை நாடுவானோ அதை தருவான். நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டுல இப்படி ஆகி போச்ச, உங்க வீடு பற்றி குளர அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களை அல்லாஹ் பார்க்கிறான். எதை உனக்கு கொடுக்கணும், என்ன செய்யணும், நீ எதை விரும்புவாயோ அதையும் கொடுப்பான், நீ விரும்பாததை கொடுப்பான். ஒரு ரகசியத்தையும் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். நான் விரும்புற மாதிரி அல்லாஹ் நடக்க வேண்டும் என்றால் அவன் விரும்புற மாதிரி நாம் வாழ வேண்டும். அவன் விரும்புவதை போல் நான் வாழ வேண்டும். அவன் எப்படி நான் இருக்க பிரியப்படுகிறானோ அப்படி நான் மாறுவது. பாவம் செய்வதா? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உங்களுக்கு வர வேண்டிய பல விஷயங்கள் வரவில்லை. வியாபாரத்தை பெருசா நினைச்சோம், கிடைக்கல. வீட்டுல பெரிய அளவுல எதிர்பார்ப்பு நடக்கல. தேவைகள் நிறைவேறவில்லை. இன்னைக்கு கிடைக்கும் நினைச்சோம், கிடைக்காம போகுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒண்ணு அப்படி ஒண்ணு ஏமாத்துற ஆள்லாம் இல்ல. பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு எல்லா திட்டம் ஆகி கிடைக்காம போச்சுன்னா அல்லாஹ் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்ப என்ன நடந்துச்சு? இன்னல் ரம்பா லயுஹரமுர் ரிஸ்க், பெருமானார் இன்னல் அப்தா லயுஹரமுர் ரிஸ்க் பில்தம்பி யூசுப். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அருளை தயார் செய்தான், கொடுக்க வந்தான். அவன் சில பாவங்களை செய்தான், அல்லாஹ் கொடுக்கும் போது நிறுத்தினான். அல்லாஹ் நிறுத்தினான் உனக்கு வர வேண்டிய அருளை, கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை. நிறுத்தப்பட்டதற்கு காரணம் நீ அவனுக்கு மாறு செய்த ஒரு பாவம் தான் என்றார்கள் உத்தம நபிகள் சர்க்காரை ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம தான் சில நியாமத்தை தடை பண்ணி வச்சுக்கிட்டோம்.
என் ரப்புலாம் ஒன்றும் தடை பண்றது இல்லை. அவர் ரொம்ப அன்பாளன், அருளாளன். மிக மிக நம் மீது அன்பையும் பாசத்தையும் கொட்டுவதில் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? அடியான் சிரிச்சா அல்லாஹ்வுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா? ஏன் பெருமானார் சொன்னாங்க, ஒரு சகோதரனின் முகத்தில் நீ சிரித்த முகத்தோடு நடந்து விடு, நீ தர்மம் கொடுத்ததை விட சிறந்த. தபஸ்ஸும் அலா வஜ்ஹி அஹீக சதகா, உன் சகோதரனை பார்த்து சிரிச்சுக்கப்பா, அது தர்மம். ஏன்? நீ சிரிக்கும் போது அவன் சந்தோஷப்படுறான்னு அந்த சந்தோஷத்துல அல்லாவே கிடைப்பான். அல்லாஹ்வுடைய வேலை அது. அல்ஹம்துலில்லாஹ். 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, அவனோடு எப்போதும் அழகாக நடங்கள். அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நன்றிதான் நாம் சொல்ல வேண்டும். நன்றிக்கு பெரிய வேலைதான் இல்லை. வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு, ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னான், என் அடியான் என்ன புகழ்ந்துட்டான் நான் கொடுத்ததற்கு, இன்னும் நான் கொடுப்பேன், கொடுத்ததை அதிகப்படுத்துவேன். இன்னும் கொடுப்பேன், அதிகப்படுத்துவேன். இன்னும் கொடுப்பேன், அதிகப்படுத்துவேன். அடுத்து சொல்வானா, நான் கொடுத்த போது அவன் சந்தோஷப்பட்டு விட்டான், இதை அவன் சந்ததிகளும் அடையும்படி நான் நிரந்தரமாக்குவேன். அவன் கொடுத்ததை நிரந்தரமாக்கி தருவதற்கு, இன்னும் அதிகமாக்கி கொடுப்பதற்கு உங்களிடத்திலிருந்து அவன் எதிர்பார்ப்பது ஒரு சிரித்த முகத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த வாழ்க்கையை நான் வாழச் செய்வான். 2வது விஷயம், வாழ்க்கையில் எப்போது இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, பிரச்சனையிலும் சரி, அவன் பக்கமே திரும்பும் வாழ்க்கை வாழ்ந்து விடுங்கள். யார்கிட்டயுமே சொல்லிட்டு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு, ராத்திரி புறம் பிரஷரு, சுகர் கூடிட்டு, டாக்டர்கிட்ட சொல்லுங்க, மனைவிட்ட சொல்லுங்க, ஊரெல்லாம் சொல்றதா? அல்லாஹ்ட்ட போயிடுங்க. அல்லாஹ் கஷ்டப்படுறேன், சரியாக்கு. அல்லாஹ் விரும்புறான். அவன்கிட்ட போய் அவன்கிட்ட சொல்லலாம். அதை அடுத்த ஆள்கிட்ட சொன்னா விரும்ப மாட்டான். நான் கஷ்டப்படுறேன்னு எங்கிட்ட சொல்லு. நான் கஷ்டப்படுறேன்னு அவன்கிட்ட போய் சொல்கிறாயா? என்னை குறை சொல்கிறாய். என்ன கஷ்டத்தை கொடுத்தது நான்? என் பக்கம் வந்து விடு. எனவே பிரச்சனை வரும்போது, வியாபாரங்களில் நஷ்டம் வரும்போது, தேவைகள் வரும்போது கடை திறக்கணும். அல்லாஹ்ட்ட வாங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹக்குன் அலல் மஸூர் அய்யுக்ரி மஸாயிரா, பள்ளிவாசலில் நீ உள்ளே வந்தால் அவன் வீடு. இங்கே நீ சந்திக்க வந்தது அவரை அல்ல, இவரை அல்ல, தொழுகை அல்ல, அல்லாஹ்வையே சந்திக்க வந்திருக்கிறாய். அல்லாஹ்ட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அவனை சந்திக்க வந்தவர்களை சங்கைப்படுத்தி, மகிழ்ச்சிப்படுத்தி, திருப்திப்படுத்தி தான் வெளியே அனுப்பி வைப்பான். இப்ப இந்த சபையிலிருந்து நம்ம எப்படி போறோம்? மகிழ்ச்சியா போவோம். அல்லாஹ் நம்மை சங்கைப்படுத்துவான். ஏன்? நான் போய் ஒரு ஆளை சந்திக்கிறேன்னா அவர் வாங்க ஹதரத், மரியாதையா சந்தோஷப்படுத்துவார், வரவேற்பார். வீட்டுக்கு வந்தாலும் சொல்லுவேன் மனைவிட்ட, அந்த வீட்டுக்கு போன என்ன கண்ணியம் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு மகிழ்ச்சி படுத்திட்டாங்க. அதனாலதான் சாலிகள் சொல்லுவாங்க, யாரையாவது சந்திக்க போனோம்னா, நம்ம வீட்டுல யாராவது சந்திக்க வந்தா அவங்களை சந்தோஷப்படுத்துக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. ஏதாவது கொடுங்க, டீயை கொடுங்க, தண்ணீராச்சு கொடுங்க, இல்ல ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஹயாத்துள்ளவங்களை சந்தித்ததற்கும் மௌத்தா போனவங்களை சந்தித்ததற்கும் மத்தியில் அதான் அடையாளம்னா. ஹயாத்தா உள்ளவங்களை சந்திக்கிறோம், ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு சின்ன தண்ணியாவது குடிக்கணும்பாங்க. இங்கே நான் சொல்ல வந்தது சந்தோஷப்படுத்தி அனுப்புறது. யாராவது வந்தாங்க வாசல் நின்று அனுப்பிடக்கூடாது, அப்படி யாரும் அனுப்புறது இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பள்ளி வாசலுக்குள்ளே ஒருவர் வந்தால் அவர் அல்லாஹ்வை சந்திக்க வந்திருக்கிறார். மன்னத்தல் மஸ்ஜிதா, பள்ளிக்குள்ளே யார் வருகிறாரோ. இன்னொரு ஹதீஸில் அஹ்ஸனல் வுது, வுதுவை வீட்டுல செய்து விட்டு பள்ளிக்கு யார் வருகிறாரோ. பெரும்பாலும் பள்ளிவாசல்ல வுது செய்யறத குறைச்சிக்கிடணும், வுது வீட்டுல செய்துட்டு வரணும். அதுல நிறைய செய்திகளை பெருமானார் சொல்றாங்க. ஒதுவோடு நீ வந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டே வருகிறாய் என்கிறார்கள். அதனால ஒதுவோடு இங்க வரணும். பள்ளி உள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்களா, ஹக்குன் அலல் மஸூர் அய்யுக்ரி மஸாயிரா, அல்லாஹ்வுடைய பெரிய ஆசை, அவனை சந்திக்க வந்திருக்கிறாய் நீ, உன்னை சந்தோஷப்படுத்துவான், மகிழ்ச்சி படுத்துவான், சங்கையாக ஆக்கி வெளியிலே அனுப்புவான். அல்லாஹ் அப்படி ஒரு நசீபை நம் எல்லோருக்கும் தருவானா. குறைந்த நேரம் தான் பேசணும், ஆனாலும் இந்த 2 செய்தியை சொல்லி, நன்றியோடு வாழுங்கள், கொடுத்ததற்கெல்லாம். எதை கொடுத்தாலும் ஏத்துக்கங்க, குறை மட்டும் சொல்லாதீங்க. பிரச்சனை வரும்போது அவன்கிட்ட போயிடுங்க, துன்யாவுல யார்கிட்டையும் போகாதீங்க. எல்லா நிலைகளிலும் அவன் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு ராத்திரி படுக்கிற போது யா கரீம் யா அல்லாஹ் சொல்லுங்க. 113 தடவை, 113 தடவை, 113 13 ஸலவாத்து ஆரம்பிக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
முடிக்கிற போது 13 செலவாத் ஓதிட்டு 113 தடவை யா கரீமு யா அல்லாஹ், யா கரீமு, ராத்திரி ஓதி படுக்கிறவர்களை அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் அவர்களை சங்கையாக்கி வைப்பான். அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லாவே முன் வருவான். இன்னும் ஒரு செய்தி, அதை தொடர்ந்து ஓதினால் வீட்டுல நெருக்கடியான சோதனைகள் வராது. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? பள்ளிவாசலை திறந்தோம், விடை பெறுகிறோம், மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அல்லாஹ்வோடு அழகிய உறவோடு தொடர்போடு. அவனை தவிர்த்து வேறு கதியே இல்லை, நான் வாழ்வதற்கு வழியும் இல்லை. என் நிம்மதியாக அவன் இருக்கிறான், என் சந்தோஷமாக அவன் இருக்கிறான். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரே ஒரே ஆள் அல்லாஹ் மட்டும்தான். 24 hour என் கூட இருக்கிறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. என் மனைவி கூட சில நேரம் என் கூட இருக்க முடியாது, என் தாய் இருக்க முடியாது, என் பிள்ளை இருக்க முடியாது. 24 hour ஒவ்வொரு மக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும், பெட்ரூம்ல இருக்கிறாயா, பிளைட்ல இருக்கிறாயா, உன் கூட நான் இருக்கிறேன்னு குர்ஆன்ல டிக்ளேர் பண்றான். அப்படி ஒரு ரப்ப பெத்த பின்னால் என்ன கவலை, என்ன பிரச்சனை? ஏன் அவன் பக்கம் போகவில்லை, அவனிடத்தில் மீளவில்லை? ஆழமாக சொல்கிறேன், எந்த ஒரு சக்தியும் அல்லாஹ் விட்டும் நம்மை தடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நம்பிக்கை அவனோடு இருக்கட்டும், அவன் நம்மோடு இருக்கிறான். அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவனை குறை சொல்லாமல் நன்றியுடையவர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியிலிருந்து நாம் விடைபெறுகிறோம். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர்களும் அந்த பாக்கியத்தோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. அப்படி அதை துஆவாக்கிங்க. சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக, எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பரக்கத் செய்வானாக. நம்ம பிள்ளைங்க கண் கலங்காமல் பாதுகாப்பானாக. கல்யாணமாகி கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை என்று வாழ்கிறவர்களை அல்லாஹ் இந்த பள்ளி தரப்பின் பரக்கத்தால் சந்தோஷமாக்கி வைப்பானாக. மனைவி கூட சண்டை போடுற கணவன் நல்ல கணவனே இல்லை. மனைவியை விட்டு நாம் தூரமாகிற போது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். எனவே குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவானாக. ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக. நம்முடைய மக்கள் யாரெல்லாம் குழந்தை கர்ப்பமாக இருக்கிறார்களோ அல்லாஹ் சுகப்பிரசவமாக நசீபாக்குவானாக. தாயும் பிள்ளையும் ஹயாத்தாக்கி வாழ வைப்பானாக. நமது வீட்டிலே வளர்கிற சிசுக்கள், சின்ன பிள்ளைகள், அல்லாஹ் அவர்களுக்கு நேரடி பாதுகாப்பை வழங்குவானாக. நம்முடைய கரம் பற்றிய நமது மனைவிமார்கள் எந்த சூழலிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. கைகால் ஜடமாக்கி வைப்பானாக. நாமும் அவர்களும் கீழே விழுந்து விடாமல், சோதனைக்கு ஆளாகி விடாமல், யாருடைய பழி சொற்களுக்கும் ஆளாகி விடாமல் கருணை உள்ளவன் காத்தருள் புரிவானாக. ஹயாத்து வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. மௌத்து வரைக்கும் நம்ம சுய தேவையை நாமே பூர்த்தி செய்ய தௌஃபீக் செய்வானாக. யாரையும் நம்பி வாழாமல் பாதுகாப்பானாக. நம்ம வாழ்க்கையில வசந்த காலங்களை தந்தருள் புரிவானாக. வியாபாரம் தொழில நஷ்டம் இல்லாமல் ஆக்கி வைப்பானாக. கடன் வராமல், கடன் காட்சி ஆகிவிடாமல் பாதுகாப்பானாக. தரித்திர வாழ்க்கையை விட்டும் பாதுகாப்பானாக. பொறாமைக்காரர்களை விட்டும், சூழ்ச்சிக்காரர்களை விட்டும், இன்னும் கண் திருஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக இங்கே நிறைய வந்திருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து ரொம்ப மகிழ்ச்சி. விடைகால 5 மணிக்கு வந்த அவ்வளவு பேரும் இதுவரையிலும் தொழுகை, துஆ, திருக்குரான், திக்ர், பயான் கொஞ்சமும்
கவனம் குறையாமல் நீங்கள் இருப்பதில் மிகுந்த ஆனந்தம். இதைவிட ரப்பு ரொம்ப சந்தோஷப்படுவான். அல்லாஹ் அத்தனையும் ஏற்றுக்கொள்வானாக. பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து சொல்கிறேன். பாடுபட்டவர்கள், கட்டிடத்திற்கு காரணமானவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை ஜாவித் ஆலிம் அவர்களுக்கும், தொடர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும் ரொம்ப துஆ செய்கிறோம். இரக்கமுள்ள அல்லாஹ் இந்த பள்ளி கியாமத் வரைக்கும் இயங்க செய்வானாக. இந்த இமாமா இப்ப இருக்கிறவங்க ஹயாத் வரைக்கும் இருக்க செய்வானாக. ஒரு பள்ளியில ஒரு இமாம் நீண்ட காலம் இருக்கிறாங்கன்னா அந்த ஊருக்கு பெரிய பரக்கத். எதிர்கால பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, அழகான மார்க்கத்தோடு வளர்வார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியிலும் நமது ஊரிலும் நாட்டிலும் ஆக்கி வைப்பானா. எந்தெந்த வீடுகள்ல நிம்மதி இல்லாமல் கவலையோடு கஷ்டங்களோடு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை திறந்த பரக்கத்தால் அத்தனை பேர்களுக்கு விடுதலையையும் ஷிஃபாவையும் நிம்மதியும் வழங்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.